நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து 1961ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த லிஸ்டில் முதல் படமாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பீம்சிங் டைரக்ஷனில் ஏவிஎம் புரொடக்ஷன் மற்றும் பீம்சிங் தயாரிப்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, தேவிகா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த பாவ மன்னிப்பு. இந்த படம் வெளியான தேதி 16/3/1961. இந்த படம் திரையரங்குகளில் 175 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கண்டு ஒரு பிளாக்பஸ்டர் படமாக அமைந்தது. இந்த லிஸ்டில் இரண்டாவது படமாக ஜலபதி இசையில் RS மணி டைரக்ஷனில் NS திரவியம் தயாரிப்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், பத்மினி, ராகினி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த புனர்ஜென்மம். இந்த படம் வெளியான தேதி 21/4/1961. இந்த படம் ஒரு சராசரி படமாகவே அமைந்தது. அடுத்து மூன்றாவது படமாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பீம்சிங் டைரக்ஷனில் MR சந்தானம் மற்றும் மோகன் தயாரிப்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த பாசமலர். இந்த படம் வெளியான தேதி 27/5/1961. இந்த படம் திரையரங்குகளில் 175 நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா கண்டு பிளாக்பஸ்டர் ஹிட் படமாக அமைந்தது. இந்த லிஸ்டில் நான்காவது படமாக KV மகாதேவன் இசையில் சுப்பாராவ் இயக்கத்தில் சரவணபவா பிக்சர் தயாரிப்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சாவித்ரி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த எல்லாம் உனக்காக. இந்த படம் வெளியான தேதி 1/7/1961. இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெறவில்லை. அடுத்து ஐந்தாவது படமாக ராமநாதன் இசையில் TR ராமண்ணா டைரக்ஷனில் நரசு ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், பத்மினி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த ஸ்ரீவள்ளி. இந்த படம் வெளியான தேதி 1/7/1961. இந்த படம் ஒரு சராசரி படமாகவே அமைந்தது. இந்த லிஸ்டில் ஆறாவது படமாக SP வெங்கட்ராமன் இசையில் TR ரகுநாத் டைரக்ஷனில் ஸ்ரீ கணேஷ் பிரசாத் மூவிஸ் தயாரிப்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜமுனா, PS வீரப்பா, கண்ணாம்பா மற்றும் பலர் நடித்து வெளிவந்த மருதநாட்டு வீரன். இந்த படம் வெளியான தேதி 24/8/1961. இந்த படம் ஒரு சராசரி படமாகவே அமைந்தது. அடுத்து ஏழாவது படமாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பீம்சிங் டைரக்ஷனில் வேலுமணி தயாரிப்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சரோஜாதேவி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த பாலும் பழமும். இந்த படம் வெளியான தேதி 9/9/1961. இந்த படம் திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு வெற்றி படமாக அமைந்தது. இந்த லிஸ்டில் எட்டாவது படமாக ராமநாதன் இசையில் PR பந்துலு டைரக்ஷனில் மற்றும் தயாரிப்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி மற்றும் பலர் நடித்து வெளிவந்த கப்பலோட்டிய தமிழன். இந்த படம் வெளியான தேதி 7/11/1961. இந்த படம் பல விருதுகள் பெற்று ஒரு வெற்றி படமாகவே அமைந்தது. மேலும் 1961ஆம் ஆண்டு முதல் 1965ஆம் ஆண்டு வரை வெளிவந்த சிறந்த தமிழ் திரைப்படங்களை பற்றிய லிஸ்ட் இந்த சேனல்ல இருக்கு. மறக்காம அதையும் பாருங்க. இது போன்ற அரிய தகவல்களுடன் கூடிய தரமான வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தா ஒரு லைக், கமெண்ட் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.